வணக்கம் நண்பர்களே, என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் வெள்ளை கரிசாலை அப்படிங்கிற மூலிகை. இது அதிகமாக நீரோட்டம் இருக்கிற இடத்துல மட்டுமே வளரக்கூடிய ஒரு சிறப்பான மூலிகை. இது ஒரு காயகல்ப மூலிகை வரிசையில் இந்த கரிசலாங்கண்ணி சேரும். இந்த கரிசலாங்கண்ணி எதுக்கு பயன்படுதுன்னா, முக்கியமாக நரை, திரை, மூப்பு இது எல்லாத்துலேயும் இருந்து விடுபட்டு நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம சித்தர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளை கரிசாலை நல்ல மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த வெள்ளை கரிசாலை அல்லது மஞ்சை கரிசாலையில் தான் நாங்கள் பல் துலக்குவோம். தோட்டத்து பக்கம் போகும்போது அந்த தோட்டத்து வரப்பு வழியில் இந்த வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை ரெண்டுமே இருக்கும். தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு வீட்டில இருந்து போகும்போது அடுப்பு கறி கொண்டு போவோம். ரெண்டையும் வச்சு நல்லா கல் வச்சு நல்லா கொட்டி மைய அரைச்சிக்குவோம். அதை எடுத்து தான் நாங்களாம் பல் துலக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த கரிசாலை அப்படின்றது. இது காயகல்ப மூலிகை அப்படின்றதுனால இது கிடைச்சா விடாதீங்க. நிச்சயமா எல்லோரும் பயன்படுத்துங்க. ஆரோக்கியமா வாழுங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான பாதிப்புகளையும் சரி பண்ணக்கூடிய மூலிகை தான் இந்த காயகல்ப மூலிகை கரிசாலை அப்படின்றது. நன்றி, வணக்கம்.